மக்களே, கிட்டத்தட்ட ஒரு வாரம் இடைவெளி ஆயிருச்சு இந்த சேனல்ல வீடியோ போட்டு. ஸோ மன்னித்து விடுங்கள், இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக மேக் பண்ண முடியல, பண்ணவும் முடியல. அதனால தான் இந்த ஒரு பிரேக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவும் டெய்லியும் அப்லோட் பண்ணுற முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழக அரசியல்ல. இன்னும் திமுகவோட ஊறி போன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தாக்குதல், ஆபாச தாக்குதல், தனி மனித தாக்குதல்ன்ற மாதிரி இப்போ திமுகவை தாண்டி பல கட்சிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நேத்து முதலமைச்சர் விஜய் வந்து சுதந்திர தினத்துல பேசியிருந்தாப்புல, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று சுதந்திர தினம், அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடி ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு மூமெண்ட் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சினிமாவில் இந்த மாதிரி பண்ணுறதும் ரியாலிட்டியில் ரியலான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் கொடி ஏற்றி அதுக்கு ஒரு சல்யூட் பண்ணுற விதம்ன்றது அவருக்கு வந்து ஒரு பல நாளாக கனவாக இருந்திருக்கும். அதை நிறைவேற்றி கொடுத்த மக்களுக்கு நன்றி அப்படின்றத சொல்லி அந்த உரையை ஆரம்பித்தார். ஸோ பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது அந்த கொடியேற்றதெல்லாம் தெரியும். ஆஃப்டர் இந்த ஸ்கூலுக்கு இதெல்லாம் போனதுக்கப்புறம் பெருசாக அதை நம்மளும் கண்டுக்க மாட்டோம். நிறைய பேர் அதை ஒரு பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஐ மீன் தேசிய கொடி வச்சுப்பாங்க. இந்த நிகழ்வை பார்க்கறது ரேர். இந்த கொடி ஏற்றுறது, முதலமைச்சர் ஏற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வை பார்க்கறது ஆல்மோஸ்ட் ஒரு ரேரான இன்சிடென்ட்டாக தான் இருந்தது. பட் ரீசன்ட் டேஸா இப்போ மெஜாரிட்டியா ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் சட்டசபையிலிருந்து கொடியேற்று விழாவிலிருந்து எல்லாமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பா முதலமைச்சர் விஜய் பேசின ஒரு ஸ்பீச்சில் இங்கிலீஷ் எவ்வளோ ஃப்ளூயண்டா பேசுறாரு, எந்த மாதிரி ஒரு பேச்சு வருதுன்றது பார்க்க முடியுது. ஸோ அதில் அவர் சொன்ன ஒரு மெயினான விஷயம், ஸோ என்னதான் சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் இங்க மக்களுக்கான சுதந்திரம் என்ன தெரியுமா? லஞ்சம், ஊழலை ஒழிப்பதே விடுதலைக்கு சமமானது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்குக்கு நானும் என்னோட முயற்சியை ஃபுல்லா பண்றேன், நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்ற ரெண்டு பேரை சொல்றார். ஒன்னு, மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், கூட இருக்கிற அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. அதுவும் எந்த மாதிரி இடத்துல நீங்க நோக்கணும். ஸோ சுதந்திர தினத்துல இதை வந்து ஹைலைட் பண்ணி பேசுறதுலாம் வெரி ரேர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, ஊழலை ஒழிப்போம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா சுதந்திரத்துல வந்து சொல்லியிருப்பாங்களா, கன்சிஸ்டண்டா அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களான்றதை கேட்டீங்கன்னா டவுட் தான். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில இருக்கட்டும், கரூர்லயா இருக்கட்டும், இப்ப வந்து பேசின இடத்துலயா இருக்கட்டும், என்னோட கொள்கை ஊழலற்ற அரசு, ஊழல் இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும்ன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனா அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே நடக்கும். ஆனா முதலமைச்சர் விஜய்க்கு தெரியாமையே இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம சோசியல் மீடியால வீடியோவாகவும் பார்க்கிறோம், நிறைய ஆர்டிகல்லையும் படிக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டான ஆக்ஷன் எடுத்து இதை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டா வேற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துறதுல பெரும் சிக்கல்கள் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிட்டு வருது, அதுல மாற்று கருத்துல. ஏன்னா இப்போ எனக்கே நானே போன மாசம் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கலன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு வருது. இப்போ ஒரு லஞ்சம் அப்படின்னு கேட்டாவே பயம் வருது. அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பயம் வருது. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அதை தெரியாம எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா முழுசா ஊழல் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஊழல் ஒழியாம இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட். இன்னைக்கு கூட அண்ணாமலை பேசும்போது கூட வீத லீடர்ஸோட ஒரு மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை இதில் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு 1%, 2%, 3% கேட்டு வாங்குவதாக ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. எப்படி ஆதாரம் என்னிடம் இருக்கிறது? ஸோ ஒரு வருஷம் நான் டைம் கொடுத்துருக்கேன், அதனால நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் முன்பு கூட்டி ஒரு அறிவுரை சொல்றேன், ஒரு இதுவை சொல்றேன்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ நான் பேசிக்கலா ஒரு விஷயத்த தான் சொல்றேன், தாவேக்கு கெட்ட பேர் வரணும்னா மற்றவங்களால அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றதை விட தாவேக்காவை சார்ந்த நபர்களாலேயே தாவேக்காவுக்கு பெரிய கெட்ட பேரோ பெரிய விஷயங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன்.
அதுதான் இப்ப நடக்குது அப்படின்றது தான். ஏன்னா ஒரு ஆடியோ ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட அப்படின்ற ஒரு ஆதாரத்தோடையுமே பேசுறாரு, பட் வெளியிடல. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னதான் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாலுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. நிறைய மாற்றங்கள் நடக்கும், யாரா இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் சொன்னார்ல, இன்னும் அதை தீவிரப்படுத்தினால் மட்டுமே இதெல்லாம் குறைக்கப்படும். அவங்களுக்கான கடிவாளம் போடணும், அந்த கடிவாளத்தை போடுவாருன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி பாராட்டியும் இருக்கிறார் யாரு, அண்ணாமலை அவர்கள். ஒரு பக்கம் தாவேக அரசு வந்து நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வராங்க, அறிவுரையை சொன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பட் அந்த ஊழல் ஒழிப்புன்றதுல தீவிரமா முதலமைச்சர் இருந்தாலுமே கீழே இருக்கவங்க அப்படி இல்லை, அதை கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பாக்குறேன். அதுலயும் இந்த இங்கிலீஷ் ஸ்பீச் இருக்கே தரமா இருந்துச்சு. அடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கிறத விட தனி மனித தாக்குதலோ கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பண்றதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஜேபி தமிழ்நாடோட தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை காணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அதை ஏன் அப்பாவை காணும்லாம் இப்படி பேசுறதை விட அம்மாவை போய் கேட்டதானே தெரியும் அப்பா யாருன்னு. இது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்களே புரிஞ்சுங்க மக்களே. ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து சாரி கேட்டு அதெல்லாம் பண்ணி அது இப்படி நான் இது பண்ணல, அதை திருத்திட்டாங்க, இப்படி வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட லிட்ரல் மீனிங் என்னன்றது உங்களுக்கே புரியும். இது ரொம்ப மோசமான வார்த்தை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடுமையா கண்டிக்கப்படணும். கடுமையான சொற்கள் இது பயன்படுத்தக்கூடாதுன்றது அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியணும். ஆனா அந்த மாதிரி பண்ணாம எல்லாரும் இப்படியே பேசுறது ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்க. அதுல இவரும் இணைஞ்சிருக்கிறாருன்றது. அதையும் குறிப்பா திமுகவை பேசினா இவருக்கு ஏன் கோபம் வருதுன்றது தெரியல. அப்ப என்ன நடக்குதுன்றது ரீசெண்ட் அரசியல் நிகழ்வுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, RS பாரதி, திமுகவை சார்ந்த RS பாரதி என்ன சொல்லியிருக்கிறாரு, ஓட்டு போடாத மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லது, உங்களுக்கு ஓட்டு போடலன்னா நல்ல சாவே வராதா? முதல்ல நீங்க யார் சார்? நீங்களே மக்கள் கொடுத்த வரி பணத்திலையும் மக்கள் கொடுத்த காசுலையும் மக்களோட இதுல தான் நீங்களே வந்து இதுவாயிருக்கீங்க. மக்கள் கொடுத்த காசை இது வாங்கிட்டு நீங்க இப்படி பேசும்போது மக்கள் எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? அதுலயும் உங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்து நல்ல சாவு வருமா, ஓட்டு போடலன்னா கேடுகட்ட சாவு வரும்ன்றதெல்லாம் எப்படி? இது ரொம்ப தவறான விஷயம். அப்ப எந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப், என்ன மாதிரியான ஒரு இதுவை ஃபாலோ பண்றாங்க அந்த கட்சி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் மக்கள் வந்து இதை வெளுத்து வாங்குறாங்க. ஒரு பக்கம் அந்த ஏரியாவோட மக்கள்லாம் வந்து தரமான கேள்விகளும் மரமான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்களுக்கான தெளிவும் வந்துருச்சு. ஆனா நீங்க இந்த மாதிரி பேசி பேசி நீங்க திமுகவுக்கு பெரிய கெட்ட பெயர் தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஆபாசமாவோ மோசமாவோ மக்களை பேசுறது எல்லாமே அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும்னு தெரியல. ஏன்னா பல கட்சியினர், திமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், எல்லாமே மக்களை தான் பிளேம் பண்றாங்க. தாவேகா ஓட்டு போட்டலன்னு மக்களை தான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த மக்கள் கிட்ட தான் நீங்க அடுத்த வாட்டி ஓட்டு கேட்டு வந்து நிக்கணும்ன்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை. அப்படி அந்த மக்களை இப்படி திட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து ஓட்டு கேட்டா எந்த இதுல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி மக்களை தரைகுறைவாவோ கேவலமாவோ கீழ்த்தரமாவோ பேசினா அதுக்கு தகுந்த பாடம் ஆல்ரெடி காட்டிட்டாங்க இந்த வருஷமே. அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா இன்னும் அதை விட மோசமான ஒரு பாடம் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க மக்களே. அடுத்து நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பல்ப் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பக்கம் தாவேக அரசு அந்த கரூர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அப்போ வீடியோ எடுத்து, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம இது பண்றோம் அப்படின்ற மாதிரி தம்பிகள் சார்பில் போன வழக்கறிஞர் ஒரு பெரிய தலையிலேயே கொட்டி அமைச்சிருக்காங்க போல. நீங்க யார் சார், எதுக்காக இந்த கேஸை போட்டிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு வக்கீல்பா அப்படின்ற மாதிரி பேசினோன்னே, ஸோ உங்களுக்கு ஏதோ வந்து இது இருக்கே, இதுலயே நீங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி அவர் நீங்க யார் இதெல்லாம் பண்றது, இது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல்பு கொடுத்து வெளியே அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? ஓவரா வந்து இது பண்ணா அப்படிதான். அதுவும் இங்கிருந்து கிளம்பும் போது வீடியோ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவனு வீடியோ, அங்க போயிட்டு ஒரு வீடியோ, எல்லாம் வீடியோ போட்டீங்க, என்ன ஆச்சு கடைசியில? இப்படிதான். ஸோ ஓவரா ஆட்டம் போட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் வந்து நடந்திருக்குன்றதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் டிஎம்கே மற்றும் பிஜேபியோட கூட்டணி வந்துரும் போல இருக்கு. ஏன்னா கனிமொழி அவர்கள் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேநீர் இதெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து பேசும்போது கூட அரசியல்ல எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பாஜக கூட கூடிய விரைவில் திமுக சேர போகுதுன்ற ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். இதே வேற யாருன்னா பண்ணியிருந்தா அது விமர்சனம் பண்ணுவாங்க இதை. ஆனா இந்த இடத்துல இப்ப பண்ணும்போது அது விமர்சனம் பண்ணாம அப்படி பேசி சமாளிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது மக்களே. இன்னொரு பக்கம் தாவேகாவோட பாடல் வாகா பார்டர்
பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட அந்த இது இருக்கும் பஞ்சாப்ல, நான் போயிருக்கேன். அந்த இடத்துல தாவேகா பாடல் ஒலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தாவேகா அரசு 1,00,000 கோடி இதுவே எடுத்துன்னு வந்திருக்காங்களாம், இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்களாம். அது வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி வருஷமா எடுத்துன்னு வந்து பண்ணா நல்லா இருக்கும். அதை வந்து பெரும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாம அது செயல்முறைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா போன வருஷம் நாங்க இவ்வளவு லட்சம் கோடி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அதை அவங்க சொன்னதுக்கும் இங்க இருக்கிறதையும் கால்குலேட் பண்ணும்போது டோட்டலா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம 1,00,000 கோடினா அதுக்கான முழுமையான ஒரு விஷயமா நடந்துருதா, அது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் நேத்து நடந்த சுதந்திர விழால அதுல அங்க முன்னாடி த்ரிஷா எல்லோ சாரி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க பாருங்க தாவேகாக்கு. சோ இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் த்ரிஷா வருவதை அவங்களும் தவிர்க்கலாம், விஜய் அவர்களும் தவிர்க்கலாம். இது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு விதத்துல பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது அரசியல் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சரிதான். ஆனா இப்பதான் அந்த டைவர்ஸ் கேஸ்லாம் வாபஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்க நிலைமையில டப்புன்னு திரும்ப இது பார்க்கும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்ன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பை கைஸ்.